இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது, வயிற்றிலேயே அந்த குழந்தை இறந்து பிறக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதை நீங்கள் எதில் சேர்த்துப்பீங்க? அது அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆ, ஏன்னு நம்மளால காரணம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுதான். அப்போ அவங்க பிறக்கும் போகும்போது ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தா இல்லைங்க, உள்ளேயே அது இறந்துருச்சுன்றாங்க. அந்த ஃபேமிலிக்கு வருத்தத்துக்கு அளவே இல்லை. அது இருக்கும். 10 மாதம் சுமந்ததுக்குள்ளேயும் இருந்தும் அது இல்லாமல் போச்சு அது. அந்த குழந்தை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க நினச்சி முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைசேஷன் பண்ணும்போது பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு குத்தம் இருக்குது. தெய்வ குத்தம் இருக்குது அங்கே. ஆமாம், தெய்வ குத்தம் இருக்குது. தெய்வம் குத்தம் இல்லாமல் அது நடக்காது. இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கருக்கலைப்பு நடக்குது அப்படின்னா, அது தெய்வ குத்தம்னு நீங்க சொல்றீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது தெய்வ குத்தம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது? இல்லை, எல்லாத்தையும் சொல்லலை. இதை தான் ம். சொன்னேன் நான். ம். இதுதான் தெய்வ குத்தம்னு சொன்னேன். ம். பிறக்கும்போதே இறந்து பிறக்குதுன்னா அது தெய்வ குத்தம். அதை ஒவ்வொன்றா ஓகே. நான் பிரிக்கிறேன். என்ன பண்ணா அந்த தெய்வ குத்தம் நடக்கும் சார்? இப்ப அதுதான் பிறக்கும்போதே குழந்தைகள் இறந்து பிறக்குது. அதுதான் சொல்ல வரேன். இது தெய்வம் குத்தம் இது. ம். இல்லை, அவங்களுக்கு தெரியல அது. இப்போ அதை ம். நான் எடுத்து சொல்கிறேன். இது தெய்வ குத்தம். நீங்கள் கேட்குறது அந்த தெய்வ குத்தம் என்ன எங்களுக்கு எப்படி தெரியும்? ம். எப்படி அதுதான். எதனால தெய்வ குத்தம் அதுதான். ஏன் நடந்துச்சு? எது எப்படி தெய்வ குத்தம்? அது என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப தான் ம். முதல்ல நான் சொல்றேன். இது யாருக்கும் தெரியாது. இப்ப நான் சொல்றேன். அது தெய்வ குத்தம். இந்த தெய்வ குத்தம் கூட இவங்க எதுவும் பண்ணாங்களான்னா, ம். அதுவும் தெரியாது. அவங்க பெற்றோரா இருக்கலாம். பெற்றோருக்கு அதுக்கு முன் பெற்றோரா அதுவும் இருக்கலாம். அந்த வழிவகையில ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா கூட அது நடக்கும். ம். ஏங்க நான் இப்படி சொல்றேங்க. இது எல்லாம் இப்ப நான் சொல்றது எல்லாமே நம்புவாங்க. எல்லாரும் அது கண்ணால பார்த்துருக்குறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறு வயசுலே நல்ல பாம்பு இருக்கு இல்லைங்களா? அத அடிச்சுட்டாங்கன்னு வைங்க ஒரு ம். பேச்சுக்கு. ஆக்சுவலா அத கூட நான் சொல்லவே கூடாது. சொல்றேன் ஒரு இதுக்கு. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து நல்லா பொறந்தா மாரி இருந்ததுன்னா கூட, அதனுடைய பாதிப்பு அதுக்கு இருக்கும். அந்த வளரும்போது கூட அவங்க நாக்கு வந்துட்டு அது மாரியே செய்வாங்க. ம். இல்லைனாக்கா, உடம்புல அதனுடைய தோல் மாரியே இருக்கும். ம். சில பேர் உடம்புல நம்ம பார்த்துருப்போம். அந்த பனி வெடிப்பு மாதிரி கையிலலாம் இருக்கும். அதுக்கு இது ஒரு அதுதான் ரீசனா இருக்கும். காரணம். அது எப்படி கனெக்டிவிட்டி வருது? அதான் விஞ்ஞானம் ம். விஞ்ஞானங்கிறது. அது எப்படி இதில உள்ள போய் கனெக்ட் ஆகுது? அதனால எங்கேயோ உள்ளது ஏதோ நடந்துட்டு இங்கே நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னாக்கா, அப்போ இது மாரி தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு கனெக்டிவிட்டி உள்ளது தான்.